ஓம். திருச்சிற்றம்பலம். தினம் ஒரு மந்திரம். திருமூலர் திருமந்திரம். மூன்றாம் தந்திரம். வீராகமம். மந்திரம் 49. தொகுதி 8. தியானம். பாடல் 594. இழைக்கின்ற நெஞ்சத்து இருட்டரை உள்ளே முளைக்கின்ற மண்டலம் மூன்றினும் ஒன்றி துளைப்பெறும் பாசத்து உருவிடுமாகில் இழைப்பின்றி மார்கழி ஏற்றமதாமே. பொருள்: நிறைவேறாத ஆசைகளாலும் கவலைகளாலும் மனது சோர்வடையும் அந்நிலையில் மனது அறியாமை என்னும் இருள் சூழ்ந்த அறையே போன்று காணப்படும். நம் உடலில் சூரிய, சந்திர, அக்னி எனும் 3 மண்டலங்கள் உள்ளன. இந்த 3 நிலைகளையும் கடந்து அந்த பேராற்றலோடு நம் மனம் ஒன்றிணைய தியானம் செய்ய வேண்டும். இதனால் நம்மை பிணைத்திருக்கின்ற ஆணவம், கன்மம், மாயை போன்ற வலுவான பாசத்தலைகளை அறிவெனும் வாளால் அறுத்து எரியும் மனவலிமையை கொடுக்கும். அறியாமை நீங்கிய உடலில் எந்தவித சோர்வோ அல்லது மன வருத்தமோ இன்றி பெருமையுடன் இந்த மார்கழி மாதத்தில் இறைவனின் திருவடியில் சேரும். Meaning: when the mind is weary due to unfulfilled desires and worries, it resembles a dark chamber shrouded in ignorance. Our body contains 3 cosmic spheres: the sun, the moon, and fire. Through meditation, we must unite our mind with this supreme power, transcending these 3 states. This will grant us the mental strength to sever the strong bonds of ego, karma, and illusion that bind us, using the sword of knowledge. In a body freed from ignorance, without any weariness or mental distress, one will gloriously attain the feet of God in this month of Margazhi. யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம். இணைந்திருங்கள், அனைவருக்கும் பகிர்ந்திருங்கள். Presented by சுபா ஸ்ரீனிவாசன். தமிழ் இலக்கிய பாசறை, கோயம்புத்தூர். நன்றி, வணக்கம்.